பரணி ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு ஆன் டைமுக்கு வந்திருக்கிறாரு சுகுமார் ப்ரோ. எது மழையில பெய்ய போதா, இல்ல புதுசா இந்த வாரம் வந்து புதுசா ஏதோ ஒரு புயல் தொடங்க போகுதுன்னாங்களே, அதோட அறிகுறி எதுவும் வந்திருக்கா முன்கூட்டியே? பரணி கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்க பிரதர். சொல்லுங்க. வரும்போது மியூட் பண்ணிட்டு வரீங்க எல்லாத்தையும். ப்ரோ நான் இப்ப தெரியாம பண்ணிட்டேன் ப்ரோ. என்ன எதுவுமே கேட்க மாட்டேன், யாருமே பேச மாட்டேறீங்க. இப்பதான் அதுக்கு பரணி தான் அப்டேட் சொல்லி ஆரம்பிக்கணும். பரணி ரெடியா இருக்கீங்களா? பரணி கேட்கலையே பேசுறது. ஒருவேளை பரணி எதுவும் பேசிட்டு இருக்கா அப்படியோ? பேசுறீங்களா? பரணி மைக் ஆன்ல தான் ப்ரோ இருக்கு, ஆனா கேட்கல வாய்ஸ். மாயிரம் ப்ரோ உங்களுக்கு எதுவும் கேக்குதா? இல்ல ப்ரோ, கேட்கல, யாருக்குமே கேட்கல. ரைட். நான் பேசுறது கேக்குது, சுகுமார் ப்ரோ பேசுறது கேக்குதுல்ல? பரணி ப்ரோ அது கேட்கல கேட்கல, ப்ரோ, அது கேட்கல. 2 பேர் பேச கேக்குது. எனக்கு வந்து பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நான் பரணி மேல கேஸ் போட போறேன். ட்விட்டர் சட்டத்துப்படி எனக்கு ஸ்பீக்கர் கொடுக்கலன்னு சொல்லி. பரணி நீங்க ஏதோ பேசுறீங்க போல இருக்கு. வெளியே வந்துட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஒண்ணுமே கேட்கல பேசுறது. ஆமா, பரணி பேசுறது கேட்கல. நான் பேசுறது நீங்க பேசுறது கேக்குது. நீங்க தான் கேக்குது. ஒரு வாரம் காலமா ஏதோ உங்களுக்கு போன்ல பக்கு போல இருக்கு. அது சவுண்ட் வேற வருது பின்னாடி புதுசா. என்னன்னே தெரியல. எனக்கு ரெக்வஸ்ட்ல காமிக்குது, ஆனா அப்செக்ட் ஆக மாட்டேங்குது. அதான் போனை மாத்திட்டேன். சரி, அக்கௌண்ட்டை மாத்திட்டேன். அஜித் நேற்று காரசாரமா ஒரு கமெண்ட் போட்டு விட்டு நைட்டு குட் நைட் சொல்லிட்டு நாளைக்கு ஸ்பேஸ்ல சந்திக்கலாம் அப்படின்ட்டு. பிரகாஷ் ப்ரோ சுட சுட ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க எவ்வளோ 7 நிமிஷத்துக்கு முன்னாடி. இல்ல அது பழைய வீடியோ போல இருக்கு. நேத்து வந்தது வீடியோ போல. நேற்று இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அது இன்னைக்கு தான் வந்துச்சு பார்த்தேன். உண்மையாலுமே நேற்று நம்ம ஸ்பேஸ் நடத்துற டைம்ல அந்த குட் பை ஷீல் வந்திருந்தா செம்ம ஃபயரா இருந்துருக்கும். அது என்னவோ ஸ்பேஸ் டைம்ல வரவே இல்லை. முடிஞ்சதுக்கப்புறம் வந்துச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று ஒரு சம்பவம் என்னன்னா, வேல்பாரி டைம் வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னனால வீடியோ அப்லோட் பண்றது கொஞ்சம் நேரம் ஆயிருந்துச்சு. அதனால ஒரு 10:30 மணிக்கு மேல முடிச்சது. கிட்ட 10:40 கிட்டக்க அந்த வீடியோ வந்துருந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா நெக்ஸ்ட்ல வந்தவங்க நேற்று தூங்கி இருக்காம கரெக்டா பாக்குறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் தூங்கி இருந்திருப்பேன். பார்த்து இருக்கு சமைச்சி. என்னன்னு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாவே எதிர்பார்க்கறதுங்கிறது, படம் எப்படி வேணா கொடுங்கப்பா, எவ்வளவு லேட் வேணா கொடுங்கப்பா, லுக்கு நம்ம லுக் ரொம்ப வாங்க மாட்டாங்கன்னு. சார் டை அடிக்காம வந்தாருன்னா ஓகே பரவாயில்ல அப்படிம்பாங்க. பேட்டிலையும் பாத்தீங்கன்னா வினோத் பாத்தீங்கன்னா அவர் டை அடிக்க விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. ரசிகர்கள் ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லி விட்டுருவாரு. ஆனா ஆதிக்கு ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு வாங்கி படத்துல ஒரே 4 கெட்டப்பு, அது 4மே ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரகலையா ஒரு ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி ஒரு கலர்ஃபுல்லா ஒரு ட்ரெஸ் ஒன்று முத கெட்டப் போட்டாரு. அப்புறமேட்டு வந்து அந்த ஒரு பாதி டை அடிச்சு இந்த மேல ஒரு ஆஃப் சைஸ் மட்டும் ஃபுல் கருப்பு அடிச்சு இந்த ஃப்ரெஞ்ச் பேடு மாதிரி வச்சு அது வந்து விட்டுருந்தா அப்படி நல்லா இருந்துச்சு. 3வது அந்த டோட்டல் பிளாக் டை அடிச்சுட்டு அந்த பேடோட ஃபுல்லா எல்லாமே டை அடிச்சு விட்டு அந்த ஸ்பெயின்ல எடுத்து அதை விட்டுருந்தாரு. இப்போ 4வது கிளீன் ஷேவ் லுக்லையும் விட்டாரு. ரசிகர்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. படமும் ஒரு நமக்கு வந்து ஒரு டீசென்ட் குட் அப்படி கொடுத்துட்டா கூட போதும். இந்த லுக்குக்காகவே நமக்கு வந்து டோட்டல் வைப் இருக்கும். நேற்று ஃபுல்லாவே மனசு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சினிமா வந்து நம்ம இன்ஃபுளுசரா இருக்கிறது, ட்ராக்கரா இருந்து ஃபாலோ பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபேன் பாயா ஒரு ரசிகரா நமக்கு வந்து ரொம்ப குஷியா இருக்கும்ல. அந்த நேற்று நைட்டு செம்ம வைபா இருந்துச்சு. அது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். ப்ரோ 5 லுக்கு நேற்று எந்த லுக் ப்ரோ உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப ஒரு முரட்டு பிடிச்சிருந்துச்சு? 2 மணி நேற்றுல இருந்து வரையும் இன்னைக்கு வரைக்கும் முரட்டு 2 குஷி. மணி வரையும் தூங்கல பிரகாஷ் ப்ரோ. அந்த வீடியோவே கிட்டத்தட்ட 1000 வாட்டிக்கு மேல பாத்துன்னு இருந்தீங்க. ஆமா இல்ல நான் உண்மையாலுமே காலையில நேற்று வந்து என்ன செல் பிரகாஷ் ப்ரோ 8 5 மணிக்கு லுக்கு தான் எந்த லுக் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு? தூங்கிட்டேன். காலைல 8 மணிக்கு தான் பார்த்தேன், ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நிறைய ஏஐ பிக்சார் வந்துட்டு இருக்கா, நம்ப முடியல. இப்பதான் எந்த போட்டோ வந்தாலும் ஏஐன்னு தான் தோணுது ஃபர்ஸ்ட். இல்ல அதுக்கப்புறம் தான் அதத்தான் நிறைய ஏன்னு சொல்லிடுவாங்கன்னு. அது ஆதிக்கு வந்து வீடியோவோட விட்டதுதான் வந்து இதுல ஹைலைட்டே. ரொம்ப ஏன்னா நானே நம்பியிருக்க மாட்டேன். உண்மையாலுமே வந்திருந்தா கூட நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முரட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு முரட்டு மாற்றம். நேற்று சுகன் இருக்காருல்ல, நம்ம சுகன் தான் வாட்ஸ்அப்ல இதை அமிச்சு இதை பாத்துட்டீங்களான்னு கேட்டாரு. எனக்கு பிக்சரை பார்த்தோன்னே ஏயோன்னு ஒரு டவுட். அதுக்கப்புறம் எதுக்கு ட்விட்டர்ல போய் பார்த்தோன்னு பாக்குறேன், ஆதிக்கு போட்டிருந்தா அப்படி. அதுக்கப்புறம் தான் அதாவது நம்மளே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் எங்களுக்கு இருக்குன்னா அதுதான் வந்து ஆதிக்கு பண்ணியிருக்க ஒரு. நான் அதுக்கு தான் இந்த ஆதிக்கிட்ட கமெண்டே பண்ணியிருந்தேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு என்னன்னா ஒரு டேரக்டரோட வேலை என்னன்னா ஹீரோட்ட கேட்டு வாங்கணும். உங்கள்ட்ட ஹீரோட்ட நீ என்னென்ன தேவை அப்படிங்கிறத கேட்டு வாங்கணும். ஒரு 4 படம் வந்து பண்ணாரு சிவா.
எப்படி வந்தாலும் ஓகே சார், சார் வந்தா போதும் சார் அப்படின்னாரு. சரி சிவாவால முடியல, ஓகே. ஹெச் ஒரு தூதுவன் வந்திருக்கிறான்யா, அவன் தான் நமக்கான தூதுவன். நம்ம கேட்கறதெல்லாம் வந்து எப்படியும் நம்ம ஆள்கிட்ட கேட்டு வாங்கிடுவான் அப்படின்னு எவ்வளவோ எதிர்பார்ப்புல இருந்தாலும், அது ஃபர்ஸ்ட் படமே ரீமேக் படமா சரி, ரீமேக் படம் அந்த கதை அவ்வளவுதானே அப்படின்னு இந்த பகவதியில விஜய் சொல்ற மாதிரி, எப்படியும் ஊருக்காரன்னு வேற சொல்ற, சொந்தக்காரன் வேற சொல்ற, இருந்துட்டு போட்டோம் 2 பேர் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி ரீமேக் தானே விட்டாச்சு. அடுத்த படம் வலிமை, அதுல சொல்லவே வேணாம். ஒரு ஒரு லுக் இப்படியே வலிமையில தான் ப்ரோ ரொம்ப மோசம். நீங்க மத்த படத்துல விடுங்க, வலிமையில 10 நிமிஷம் இப்படி வருவாரு, 10 நிமிஷம் சம்பந்தமே இல்லாம வேற படத்தை ஜாயின் பண்ணி விட்டணும். அதான் சொல்றேன், டோட்டலா ஒண்ணு வந்து செம்பட்ட கலர்ல அடிச்சு, அப்புறம் பிளாக் கலர்ல அடிச்சு, திரும்ப ஒரு ஆஃப் ஒரு அங்கங்க முடி எட்டி பார்த்து அது மாதிரி போட்டு ஒரு ஒரு கண்டினியூட்டி இல்லாம ஒரு ஹீரோ அப்படி வந்தா கூட அது கேமராமேனும் டேரக்டர் சொல்லி அவங்கள்ட்ட எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அதை நடிக்க ஒத்துக்க வைக்கிறது தான் வேலையே. அதை இவங்க பண்ண இவ்வளவு ஹெச் மிக சிறந்த ஒரு இயக்குனர், அவரு மட்டும் கூட விட்டுட்டாருங்கிறப்பதான் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. துணிவுல மட்டும்தான் அந்த லுக் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சால்ட் அண்ட் பேப்பர் தான் 10 வருஷமா பாக்குறோம், அதுல டிஃபரெண்டா ஒண்ணும் இல்லைங்கிறத அதை விட்டுட்டோம். ஆனா அதை பண்ணி ஒரு ஹீரோ சார் இந்த கதைக்கு இது தேவை, இந்த கதைக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது, அதாவது ஸ்டன் மாஸ்டரே சொன்னாரு, அவர் வந்து ஆதிக்கு விட மாட்டாராம். அது எப்படி சில சட்டம் எல்லாம் போறதுக்கு அஜித் ஒத்துக்கலையா, இந்த என்ன ரொம்ப சிரிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கும், ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்கன்னு சொல்லி கெஞ்சி கதறி அந்த போட வைக்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட வேலை. ஒரு இயக்குனரோட முதல் வேலை என்னன்னா, இந்த கதைக்கு இந்த ஃபேன்ஸ் இப்படி எதிர்பார்ப்பாங்க, இது நல்லா இருக்கும், தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க, அது காமெடியா மாறாது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஹீரோவை வந்து ஏத்துக்க வைக்கிறது. அப்படி ஏத்துக்க வச்சு அதை பாக்குறதுனால ரசிகர்கள் பாருங்க, ஒரு நேற்று ட்ரைலரோ டீசரோ எதுவுமே வரல, ஆனா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டில், அந்த ஒரு ஸ்டில்லுக்கு ஒட்டுமொத்த ஆன்லைனுமே வந்து ஆன்லைன் ஃபேன்ஸ் ஃபுல்லாமே ஒரு முழிச்சிருந்து அந்த டிஎல்ஏ நேற்று பரபரன்னு இருந்துச்சு, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே நமக்கு வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆனாலும் படம் ரிலீஸ் ஆனா ஒரு வைப் இருக்கும், அந்த வைப் இருந்துச்சு. இதைத்தான் நம்ம சொல்றது. பரணி இப்ப நீங்க பேச முடியுதா, பேசுறது கேக்குதான்னு பாப்போம். ஏகப்பட்ட மீம்ஸ் ப்ரோ, விடாம வந்துட்டே இருந்துச்சு, ஏகப்பட்ட மீம்ஸ் வந்துட்டு இருந்தது. ட்ரெண்ட் ஷூட் சொன்னாரு பாத்தீங்களா, ட்ரெண்ட் ஷூட் ஒரு ட்வீட் போட்டாரு பாத்தீங்களா, 10 மணி ஆனாலே ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போற மனுஷன் இப்ப 12 மணிக்கு வந்து என்னன்னா ட்விட்டர்ல வந்து என்னன்னா போஸ்ட் போட்டுட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருந்தது. சுகுமார் ப்ரோ சொல்லவே வேண்டாம், சுகுமார் ப்ரோ 10 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு ட்விட் போட்டுக்கிட்டே இருக்காரு, இமேஜ் பாக்க நைட்டே நான் தூங்கிட்டே நினைச்சு விட்டுட்டாரு, இல்ல எனக்கு போன் அடிச்சிருப்பாரு நைட், அவரே முரட்டு குசியில இருந்தார் நேத்தெல்லாம். எனக்கும் செம குஷி, அது உள்ள இருந்து எல்லாம் வண்டியும் வந்துரும். வீடியோ தான் சூப்பரா இருந்தது. அந்த வீடியோக்கு போட்ட பாட்டு வந்து அப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரூ. ஹலோ கேக்குதா? இல்ல அதே ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா மட்டும் கொடுத்துரும். பரணி ஏதாவது பேசுறாரு மட்டும் செக் பண்ணிக்கோ. பரணி பேசுங்க. நீங்க பேசுற மாதிரினா எமோஜினாச்சும் போடுங்க. பேசுனீங்கன்னா ஏதாவது பேசுனீங்கன்னா எமோஜி போட்டீங்கன்னா தெரியும் நீங்க பேசுறீங்களா கூட தெரியல. ரெக்வெஸ்ட் அக்செப்ட் ஆயிருச்சு, நீங்க ஸ்பீக்கர்ல தான் இருக்கீங்க, பேசுங்க பரணி பேசுங்க. நம்ம பேசுறது கேட்கவே தெரியல அவருக்கு. ப்ரோ அவன் வேற இருக்காரு, எடுத்துட்டு திரும்பி போட்டு விட்டாதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ரைட், ரிமூவ் பண்ணிட்டேன் பரணிய. ப்ரோ இல்ல இத ஷூட்டோட விடாம சிங்கிள் விட்டு இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் அப்படியே வைப்பு கம்மியா இருக்கு. அது புத்திசாலியா இருந்தா அந்த வைப்பை நம்ம பயன்படுத்திக்க நினைப்பாங்க, அதை பயன்படுத்திக்கல. பரணி இப்ப கேக்குதா? அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த ஒரு ஆன்சர் பரணி பேசுறது கேக்குது, ஃபைனலா வந்துட்டாரு பரணி. நேற்று நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருச்சு. சம்மர் 25 அப்படின்றது குட் பேட் அக்லி. ஆமா இவர் சொல்லியிருந்தாரு, அவர் பேரு டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் சொல்லியிருந்தாரு. ஆமா சம்மர் லிசன் போட்டாரு. அபிஷியல் வேர்டு அவ்வளவுதான், நமக்கு அது தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு பொங்கலுக்கு விடாமச்சு, அப்ப வந்து சம்மருக்கு தான் இதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இவர் அபிஷியலா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். சரி ரைட்டு பரணி ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லி ஆரம்பிச்சீங்க. ஒரே நிமிஷம் சிவராமன் அப்டேட் மிஸ் ஆயிரும், அப்புறம் கடைசியா மறந்துடுவோம். அப்டேட் சொல்லிருங்க பரணி. ஓகே, நான் நீங்க சொன்ன மாதிரி நேற்று நைட் வந்து குட் பேட் அக்லி ஆதிக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு ஒரு பிக், ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் ராகுல் அவர்கள் வந்து சம்மர் 2025 ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. நைட்டு நிறைய பேர் வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. எப்படி நான் வேற ட்வீட் பண்ணியிருந்தேன், அஜித் மூவி அப்டேட்ஸும் மிட் நைட்டும் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரின்னு சொல்லி. எப்போ பார்த்தாலும் மிட் நைட்லேயே விடுறது உங்களுக்கு வேலையாக இருக்காது, ஏன்னு எனக்கும் இன்னும் புரியல. பட் ஓகே, ஹாப்பி தான். அதே மாதிரி என்ன சொந்தம் புண்ணியாளன், அது வந்து Jan 10 ரிலீஸ் ஆகுது, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மலையாளம் மூவி மார்க்கோ உன்னிமுகுந்தன் ஃபிலிம், அதோட புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. December 20 படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மலையாளம் ஆக்டர்ஸில் இவங்க
இந்திரன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்வஸ்திகா அவங்க வந்து சூர்யா 45ல ஆன்போர்டுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சிவாதா அவங்களும் சூர்யா 45ல வந்து ஆன்போர்டுன்னு சொல்லி இன்னைக்கு போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனுஷ்கா ஷெட்டியோட காட்டி அந்த படம் வந்து April 18, 2025ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? பாரஸ் ட்ரெய்லர் ப்ரோ, தமிழ் வருஷம். பாரோஸ் தமிழ் ட்ரெய்லர் வந்துச்சு. கரெக்ட். பரோஸ் தமிழ் ட்ரெய்லர் வந்துருச்சு இன்னைக்கு மோகன்லால் படம். ஆமா ஆமா, அது தமிழ் ட்ரெய்லர் விர்ச்சுவல் 3Dல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது தமிழ்நாட்டிலயும் அப்போ தமிழ் வெர்ஷன்ல ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நார்மலாக மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகுது, அட் அ டைம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப ரேர். எனக்கு இது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பார்ப்போம் எப்படி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அந்த ஃபிலிம்னு சொல்லி. பட் ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஜஸ்ட்டு ஒரு ஃபேமிலிக்கான படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி பண்ணுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்று இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்களா? கோஇன்சிடென்ஸா, நேற்று November 14, 2007 இதே டேட்ல பில்லா ரிலீஸ் ஆச்சு. டிசம்பர் அது, சாரி நவம்பர் இல்லையா? ஏங்க நேத்து டிசம்பர், ஏங்க இது டிசம்பருங்க. ஒரு கோஇன்சிடென்ஸா நினைச்சேன். ஆக்சுவலா உடனே சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிடுவோம். குட் பை டாக்லி இருக்குல்ல, குட் பை டாக்லில நேற்று வந்து தீனாவோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அது போக வந்து அமர்கலத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி பாட்டு போட்டிருந்தாங்க, அந்த காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. ஆனா ஒரிஜினலா படத்துலயே ஒரு பில்லா ரெஃபரன்ஸ், மொரட்டு பில்லா ரெஃபரன்ஸ் இருக்கு படத்துல. கிட்டத்தட்ட வந்து இதான் நான் வந்து ஒரு இதுவும் இன்னும் 2 அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு அப்டேட் இதுதான். இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை சொல்லிடுவோம். பில்லாவோட ஒரு மொரட்டு ரெஃபரன்ஸ் இருக்கு இந்த படத்துக்கு. பில்லால உள்ள சீக்வன்ஸுமே இதுல வந்து அவங்க வந்து சில சீக்வன்ஸுமே வந்து அவங்க வந்து இதை வந்து ஒரு ரெப்ளிகாவா இல்ல ஏதாவது ஒரு சில விஷயம் இருக்கு, அது வந்து உங்களுக்கு பில்லா ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, ஒரு ரீக்ரியேட்டோ நீங்க வச்சுக்கலாம், இப்படி வேணா வச்சுக்கலாம். ஒரு மொரட்டு பில்லாவோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல எது ப்ரோ ஞாபகம் வந்துருச்சு பேக்கா? அதான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் இருக்கு, பில்லாவோட நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அதை சொல்லிடுவோம். அடுத்து வந்து இந்த படத்துல தீனா அமர்கலம் வந்து ரெஃபரன்ஸ் வந்து படத்துல இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனா வந்து இந்த தீனாவோட செயின் எல்லாம் இந்த இதுல வச்சுக்கிறாரு அவரு. ஆனா வந்து அவர் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட பாத்தீங்கன்னா தீனா, வாசு, பில்லா 3மே அவர் மென்ஷன் பண்ணிட்டாரு. இதை நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, அந்த 5 நாளைக்கு முன்னாடி சொல்லிடலாம்னு ஆசைப்பட்டோம். பட் அந்த விடாமுயற்சி அப்டேட் வந்தனால விட்டுட்டோம். மெயினா வந்து இந்த பில்லாவோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இனிமேல் வரும். அது வந்து இந்த வரைக்கும் இவங்க வந்து இந்த ஸ்டில்லாவோ வீடியோவோ கிளிப்ஸாவோ கிட்டப்போவோ காமிக்கல. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ரிலீஸ் நெருங்கிடும். அவங்க சம்மர்ன்ட்டாங்க, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 5 மாசத்துக்கு மேல இருக்காது அவங்க சொல்ல போறது. அதனால கடைசியா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி இல்ல விடாமுயற்சி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் சில ஒரு சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சொல்லுவோம். குட் பை டாக்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த தில்லாலங்கடி படத்துல வந்து நான் கீழே நிறைய மாத்திரை கடந்து எடுத்து வச்சுட்டு உனக்காக அப்படின்னு சொல்ல முடியல. அது மாதிரி குட் பை டாக்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தோஷமான செய்திகள் நிறைய இருக்கு. லைனா வரிசையா எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் விடாமுயற்சி நிலைமை என்னன்னு அவ்வளவுதான் ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ. அதான் தெரியல. இல்ல பாங்காங் வந்து ஷூட்டிங் போறாங்க. டோட்டலா இப்ப இந்த கெட்டப்ல தான் நான் வைக்க சொன்ன மாதிரி பிளாஷ் பேக்ல ஒரு கிளீன் ஷேவ் லுக் ஒன்று இருக்குன்னு சொன்னால, இந்த கெட்டப்ல தான் போறாங்க. ரொம்ப யங் லுக்ல இருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த லுக்ல தான் இப்ப இவர் வந்துட்டாரு. அது வந்து குட் பை டாக்லில வரும்னு கூட நான் எதிர்பார்க்கல. குட் பை டாக்லில லீன் லுக் மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் கிளீன் ஷேவ் லுக்கே வரும்னு நினைக்கல. இப்ப அதே கெட்டப் கிட்டத்தட்ட ஒரு இப்ப வந்து மாசா பார்த்திருக்கோம். அடுத்து ஒரு கிளாஸ் அதே வெர்ஷனை ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபில நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த விடாமுயற்சி தான் பார்க்க போறோம். அதுக்கான ஷூட்டிங் தான் இப்போ வந்து பாங்காங்ல போக போறாங்க. அநேகமா வந்து நாளைக்கு ஆரம்பிச்சு டீம் போயிட்டாங்க. அங்க பாங்காங் டீம் போயிட்டாங்க. நாளைக்கு அதை ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் 3 நாள் தான் போர்ட் சொன்னது முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து லைனா அப்டேட் வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கணும். இதை வந்து சுட்டா பயன்படுத்தி இங்க விட்டுருக்கணும், விடாம விட்டாங்க. எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இது மாதிரி ஒரு பரபரப்பா ஒரு ஹைப் இருக்கும் போதே வந்து இந்த படத்தை அவங்க வந்து பயன்படுத்திக்கணும், பயன்படுத்தல. என்ன சொல்றீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நடுவுல பேசினாரு யாரு? நான் தான் ப்ரோ. ஜிபி கேமராமேன் யார் ப்ரோ? ஜிபி வந்து அபிநந்தன், மார்க் ஆண்டனி கேமராமேன். அவர் தான் அபிநந்தன். ஓகே, வேற ஏதாவது படம் அபிநந்தன் ராமானுஜம் அவருடைய மார்க் ஆண்டனி பண்ணிருக்கா. அதுக்கு முன்னாடி இன்னும் அவரோட கேமரா ஒர்க் நல்லா இருக்கும். அபிநந்தன் ராமானுஜம் அவர் பேரு. மார்க் ஆண்டனி பண்ணியாரு. இன்னும் 2-3 படம் சரியா ஞாபகம் வரல எனக்கு. மலையாள படங்கள் நிறைய பண்ணியிருக்கான்னு தெரியும். தமிழ்ல வந்து மார்க் ஆண்டனி இன்னொரு பெரிய படம் ஒண்ணு பண்ணாரு, ஞாபகம் வந்தா சொல்றேன். ஒரு படம் ஜீவா படம் ஒன்று இருக்கும், நல்ல சினிமாட்டோகிராஃபி, காஜல் சேர்ந்து நடிச்சிருப்பாங்கல்ல, பக்காவா இருக்கும்ல ஒரு கேமரா ஒர்க்லாம். ஜீவாவும் காஜல்.
கவலை வேண்டாம். அந்த அவர் பண்ணது அதேதான். கவலை வேண்டாம். இல்ல பிரகாஷ், கவனம் அவர் தான் பண்ணாரு. இல்ல நம்ம இந்த கடவுளே அஜித்தே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாப்ல. இப்ப ஆனா ஜிவி பிரகாஷ் வந்து அத ரீக்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அது ஆனா இருக்காதுல்ல, அஜித் வந்து கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அந்த கடவுளே அஜித்தேங்கிறத ஸ்டாப், அந்த மியூசிக் ஸ்டாப் கிடையாது. அந்த அஜித்தேங்கிறதுலாம் வரும், அந்த அஜித்துங்கிற பீட்லாம் வரும்னு நினைக்கிறேன். இந்த கடவுளே அஜித்தை யூஸ் பண்ண வேணாம், கடவுளேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேணான்னு இருக்கிறாரு. அவ்வளோ அந்த பீட்டை கொண்டாடுறதுக்கோ இல்ல அதை வச்சு நீங்க ரசிகர்கள் என்ஜாய் பண்றதுக்கோ அவர் தடை விதிக்கல. அவர் வார்த்தை அந்த கடவுளேங்கிற வார்த்தையை சொல்லாங்க, கடவுளேங்கிறது யாரையுமே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்கிறாரு. பீட்டை கொண்டாடுறதுக்கோ இல்ல நீங்க வந்து ஜாலியா தனிப்பட்ட முறையில என்ஜாய் பண்றதுக்கோ படத்துல அந்த பீட் வர்றதுக்கோ அவர் தடை விதிக்கவில்லை. இல்ல நான் இப்போ விடாமுயற்சிலையுமே பீட் சாங் மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல, ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி சாங் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? வாய்ப்பு இருக்கா? அது ஒரு சாங் இருக்கு, ஒரு சாங் கண்டிப்பா இருக்கு, விடாமுயற்சி இருக்கு. மாஸ் பீட் சாங் ஒன்னு இருக்கு விடாமுயற்சியில இருக்கு. இப்போ ஒருவேளை இப்ப ஷூட் பண்ண போறது அதுவா கூட தெரியல. இப்ப ஷூட் பண்ண போறது ஒரு பார்ட் 1 ஷூட் பண்ண போறாங்க, 2 நாள் ஷூட்டிங். ஒருவேளை அதை தான் ஷூட் பண்ண போறாங்களா இல்ல கூட எனக்கு தெரியல. இந்த ஆரம்பம் படத்துல நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சாங் வந்த மாதிரி அது ஸ்டோரிக்கு தேவையில்ல, ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்ல அது தெரியல, எனக்கு தெரியல. ஆனா ஒரு மாஸ் பீட் சாங் இருக்குன்னு மட்டும் தெரியும். அனிருத் போட்டு கொடுத்துருக்காரு மட்டும் தெரியும். அனிருத் டீம்ல சொன்ன தகவல் இது. மாஸ் பீட் சாங் ஒன்று படத்துல இருக்கு, பயங்கரமான ஒரு சாங் இருக்கு, வைப் சாங் இருக்கு, ட்ரெண்டிங் சாங் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் விடுவாங்களா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியல. மொத்தம் அது படத்துல வருமானம் போது கூட எனக்கு தெரியல. ஒரு பாட்டு இருக்குன்னு மட்டும் தெரியும். எப்படின்னா 20 நாள் தான் இருக்கு, இந்த வாரத்துல இருந்து ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நானும் உங்களை மாதிரி தாங்க உண்மையாலுமே இன்னையில இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டிசம்பர் 15 தான் அப்டேட் வரும்னு உறுதியா நம்பினேன். அதுல வந்து மெயின் காரணம் என்னன்னா, நாளைக்கு மார்கழி பிறக்குது, அந்த சென்டிமெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. நாளைக்கு நாளானிக்கா ஒரு ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை புது படங்களுக்கு அது மாதிரி சென்டிமெண்ட் பாக்குறாங்களா இல்ல என்னங்கிறதுன்னு தெரியல. சினிமாங்கிறதே சென்டிமெண்ட் சுத்தி தான் இருக்கு. அதுக்காக தான் இன்னைக்குள்ள விட்டுருவாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப அது போக இன்னைக்கு வரதாவும் இருந்து சொன்னாங்க. பிரகாஷ் ரொம்ப ஒஸ்ட். நீங்க 95% சொன்னீங்க. இப்போ ரொம்ப உறுதியாவே நம்பினேன். நான் உறுதியாவே நம்பினேன். நான் உங்கள்ட்ட சொன்னதான் 95 100% நம்பி இருந்தேன் இன்னைக்கு நான். ஏன்னா வந்து அவங்க நைட்டு சாங் வரனால பகல்ல தான் அப்டேட்டே வருங்கிற மாதிரி இருந்துச்சு. முன்கூட்டி சொல்ற மாதிரி இல்ல. அதனால இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல அப்டேட் வந்து இன்னைக்கு நைட்டு ஒரு 7 மணிக்கு சாங் வந்துடும் நினைச்சேன். வரல. எது காரணம் பெருசா ஏமாறல ப்ரோ. நேத்து வந்து ஸ்டில்லே கொஞ்சம் ஃபுல்ஃபில்லா இருக்கு. இல்ல அதனாலதான் ஒருவேளை அதை விட்டுட்டாங்களான்னு தெரியல. எப்படியும் ஒண்ணு இருக்கு, ரசிகர்களுக்கு இதுவே ஒரு 2 நாளைக்கு போதும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப 25 நாள் இருக்கு படத்துக்கு. கரெக்டா ஒரு 20 நாள் இருக்கும்போது ஆரம்பிச்சா ஒரு படத்தை 2-3 சாங் தான் முன்னாடி விட போறோம். அதாவது கடைசி ப்ரொமோஷன் கண்டென்ட்ங்கிறது கம்மி தானே, அதவே பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு லைக்காவை பொறுத்தவரை டெம்ப்ளேட் ப்ரொமோஷன் டைப் இருக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் கடைசி ஒரு 10 நாள் வந்து ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட்ல ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க, இந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க, இந்த இதுக்கு இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்னு போட்டுட்டு அதே பண்ணுவாங்க. அப்புறம் 10 டேஸ்ட்டுக்கோ 9 டேஸ்ட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கவுண்டர் அப்படி போடுவாங்க. கடைசியில் வந்து ஃப்ரம் டுமாரோன்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன் சினிமாஸ் ஒரு 4 ரெகுலர் டெம்ப்ளேட் எல்லா படங்களுக்கும் தான். லால் சலாம், இந்தியன் 2, வேட்டையன் எல்லாத்துக்கும் அவங்க இதான் பண்றாங்க. இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான் பண்ண போறாங்க. அதாவது கிரியேட்டிவாவோ இல்ல புதுசாவோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? இல்ல அனிருத்தை பொறுத்தவரைக்கும் கடைசி 10 நாள் தாங்க அவரோட ஒர்க். பிஜிஎம் இருக்குங்க. அவர் படம் தனியா போட்டு வச்சிருப்பாரு, பிஜிஎம் போட்டு வச்சிருப்பாரு. தனியா அதெல்லாம் இப்ப இதெல்லாம் கடைசி 10 நாள்ல 5 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. என்ன ஒண்ணுன்னா அவங்க லைக்கா வந்து ஓன் ரிலீஸ் கிட்டத்தட்ட எப்படின்னு அவங்க மூலமா பண்றதுனால ஒரு மிகப்பெரிய கிராண்ட் ரிலீஸ் எதிர்பார்க்கலாம். துணிவை விட பெட்டர் ரிலீஸ் எதிர்பார்க்கலாம். துணிவே அஜித் படத்துல ரொம்ப கிராண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை விட ஒரு பெட்டர் ரிலீஸ் எதிர்பார்க்கலாம். ஷோ டைம் எப்படின்னா 9க்கு முன்னாடி எதிர்பார்க்கலாமா? அது எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 9 மணி தான். ஒரு 6 மணி இருந்தா கூட நமக்கு ஆளா பரணி தான் பாப்பாரு. நம்ம பரணி தான் ஆளா 4 மணிக்கு பாப்பாரு. மத்த நமக்குலாம் எப்பவும் போல 9 மணி தான் போறேன்னு சொல்லிருந்தீங்க கேரளாக்கு. வாய் போகலாம்ங்கிறது வேற, போறேங்கிறது வேறங்க. போகலாம் அவ்வளவுதான். அது எப்பவுமே என்னுடைய முடிவு வந்து சுகுமார் முருகன் தான் தெரியும் என்னை பத்தி. நம்ம வந்து இந்த குடும்பஸ்தன்கிறனால குடும்பத்துல உள்ள சில வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ண முடியும். ப்ரோ நானும் வரேன் ப்ரோ, கூட்டிட்டு போங்க ப்ரோ. பரணி தான் கேட்கணும் நீங்க. ரொம்ப நான் கேரளால தான் இருக்கேன், நான் ஏன் கூட்டிட்டு போகணும்? அவரா வந்தா பாக்கலாம். ப்ரோ மீட் அப் வேணா போடுங்க. நீங்க கூப்பிட்டு ஏங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு உடனே போக முடியுமா? நீங்க கேரளாக்கு வாங்கன்னு அவர் சொல்லுங்க, வாங்கன்னு சொன்னாதான் வருவாரு. இல்ல போன மாசம் நான் கேரளா வரேன் ப்ரோன்னு சொன்னேன், அவர் வாங்கன்னு கூட சொல்ல. அவர் எர்ணாகுளத்துல தான் இருந்தேன். ப்ரோ பரணி ப்ரோ நீங்க சொன்னுங்க, நான் வந்துடுறேன். ஏன்னா என்னோட லிஸ்ட்ல வச்சுக்கன்னு சொன்னேன்ல ஆல்ரெடி, ஒரு சில பேர் வீட்டுக்குலாம் போகணும்னு. ஸோ நீங்க யாரையாவது இன்வைட் பண்ணா அவரும் வெளியில தூங்குற நிலைமை வந்துடும் போல. அப்படியா? எந்த ஏரியா ப்ரோ கரெக்டா? பரணி ப்ரோ எந்த ஏரியா மட்டும் நானே வந்துடுறேன். நீங்க வாங்க ப்ரோ, நம்ம பார்க்கலாம்.
பிரகாஷ்னா ஆனா இது எப்படி இருந்தா தெரியல ப்ரோ. 2 ஜனவரின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே தவிர அந்த டேட்டை மட்டுமாவது அப்டேட் வேற எதுவுமே வேணாம். அட்லீஸ்ட் டேட்டையாவது கன்ஃபார்ம் ஆகும். வீர தீர சூரன் ஆகட்டும், இவங்களாகட்டும். இல்ல வீர வீர தீர தீர சூரன் சொல்றேன் அதே சொன்னேன் ஜனவரி 24ன்னு. அவங்க சொல்லி பொங்கலுக்கு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. இல்ல பொங்கல் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. அது ஜனவரி, அதான் நானும் சொல்றேன். டேட்டு சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு. அங்கதான் பாலையா பரணி ஒரே படம் நிமிஷம், எப்போ 5 எவ்வளவு நிமிஷம் தாங்க கான்பிடண்டா வந்துடுறேன். விடுறாங்க பாருங்க. பாலையா படமே பழைய படம் தெலுங்கு தாங்க. அது இங்கதான் வந்து என்னன்னு தெரியல, டேட் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணா நல்லா தான் இருக்கும் எனக்கும். பட் பாப்போம் எப்படின்னு சொல்லி. பரணி ப்ரோ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க ப்ரோ. ஜிபியூ இருக்குல்ல, அதுல அந்த போக்கிரி டைலாக் இருக்குல்ல, இருக்கா? கட்டாயிட்டு போயிட்டாரு அவர். இதே விஷயத்த கமெண்ட்லயும் சொல்லியிருக்காரு. என்னது ஜிபியூல போக்கரி டைலாக் இருக்கா? போக்கிரி டைலாக் ஏதோ இருக்காமா. ப்ரோ ஐ எம் வெயிட்டிங் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாரோ பிரசாந்த் சொல்லியிருந்தாரு. இல்ல ஏதோ நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி டைலாக் வந்து அஜித் சார் பேசுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் படம் பார்க்கும்போது இல்ல ப்ரோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்றேன் ப்ரோ. உண்மையான்னு தெரியல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் படம் பார்க்கும் போது சர்ப்ரைஸ் ஆகாம இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டியதுதான். அந்த ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அந்த டைலாக் இருக்கு அஜித் சொல்ற மாதிரி. ஆளாளுக்கு ஒரு டைலாக் சொல்றீங்க. அது ஏற்கனவே பீஸ்ட்ல வச்சுட்டாங்கல்ல. இது முதல்ல என்ன ப்ரோ? ஏற்கனவே பீஸ்ட்ல வச்சுட்டாங்கன்னு சொன்னேன் ப்ரோ. அஜித் பேசுற மாதிரி இருக்கான் ப்ரோ. ஜிபியூல அஜித் பேசுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். சரி ஓகே, ஏதோ டைலாக் உங்களுக்கு அந்த 5 லுக்ல எந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜிபியூல? அஜித் வந்து நேத்து வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டாரு பாருங்க. டென்ஷன் ஆயிட்டு கமெண்ட் நான் அந்த டென்ஷன் ஆனது அதுக்காக இல்லைண்ணா. நீ அந்த டிஏஜிங் மத்தவங்களுக்கு தான் டிஏஜிங் தேவைப்படும் போது நீ ஸ்ட்ரைட்டா போடவே இல்லையாப்பா. மத்தவன் எங்க போட்டேன் நானு. அந்த டிஏஜிங் கடைசியா எதுக்கு யூஸ் ஆமா ப்ரோ, தப்பா தோணுச்சு ப்ரோ சுகுமார் ப்ரோ. அது மேபி குஷியில அப்படி எனக்கு தப்பா தோணல. ஏன்னா நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நான் ஏன் அப்படின்னா டிஏஜிங் தேவையில்லைன்றத குஷியில போட்டேன். நான் யாரையும் காயப்படுத்தணுன்றதுக்காக தான் வந்து போடல. அது அந்த டைம்ல டக்குன்னு போட்டோ பார்த்துட்டோடனே வந்து ஒரு இல்ல இது அது டக்குன்னு அந்த இது பார்த்துட்டோடனே ஒரு இது ஆயிடுச்சு. இந்த பரிதாபங்கள்ல கோபி சுதாகர் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, சாமி வந்துட்டு இருக்கு வேற மாதிரி வைபாகிறோம். அது மாதிரி சுகுமார் ப்ரோ ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால குஷியில ஜாலியா போட்டுருங்க நிறைய. சுகுமார்ண்ணா உங்களுக்கு 5 லுக்ல எந்த லுக்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நேத்து வந்ததா? எனக்கு அந்த ஃபுல் பிளாக் ஒன்னு மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, அந்த ஒயிட் ஷர்ட் அந்த மேல, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா லுக்குமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆனா நேத்து வந்த லுக்கு பல வருஷம் ஆச்சு பார்த்து. அது திரும்பியும் ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வந்தது வந்துட்டு அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயமும் கிடையாது. அத வந்து இத்தனை வருஷம் எதனா ஒரு படத்துல அப்படி வருமானு எல்லா ஃபேன்ஸ்க்குமே அதானே. இப்போ இவருன்னு இல்ல, எந்த ஒரு ஹீரோவா இருந்தாலுமே அந்த ஹீரோ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல அவருக்கு அப்புறம் எல்லாரும் ரசிக்கிற லுக்கா இருக்குது. என்ன இருந்தாலும் கடைசியா நம்ம லுக் ரசிச்சோம். ஆமா, அது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுல, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுல. ஒரு 10 வருஷமா வந்துட்டு யாருமே அந்த மாதிரி ஒரு இது காட்டல. அவருமே வந்துட்டு எல்லாமே அந்த வீரமாகட்டும் விசுவாசமாகட்டும் எல்லாத்துலயுமே அப்படித்தான் இருந்தாரு. வந்த துணிவுல இருந்து கூட வந்து ஃபுல்லா அந்த சால்ட் அண்ட் பெப்பர் அந்த இதுலதான் வந்து அவர் பண்ணாரு. ஆனா இந்த ஒரு லுக்கு, அதுவும் உடம்பும் லீன் ஆயிட்டு அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது பயங்கரமான ஒரு இது இருந்தது, ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஃபீலு ரொம்ப நாள் கழிச்சு வந்து என்னென்னமோ தோணுச்சு. பட் ஆனா எல்லாமே போட்டா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு நம்ம ஏதோ ஆர்வத்துல போடுவோம், அது வேற மாதிரி போய் முடியும்னு சொல்லிட்டு எதுவுமே போட முடியல. பட் ரொம்ப சந்தோஷமான இருந்தது ஒரு நாள் நேத்து. ஆனா அதோட நல்ல விஷயம் ஜிவிக்கு மியூசிக் கொடுத்ததுதான். அத்தனை லுக்கு அத்தனை கஷ்டப்பட்டு கடைசியில ஜிவி கையில கொடுத்ததா. டிஎஸ்பி ஏதாவது சொதப்பிருந்தானே வெறுப்பாயிருக்கும். எப்படி இருந்தாலும் ஜிவி ஃபயரா பரவிட்டு இருப்பான். நிறைய பேர் போட்டிருந்தாங்க இல்ல எல்லாருமே இந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுத்தாச்சு. இல்ல இப்போ சொல்றோம் ரீசனா நம்ம தமிழ் படத்துக்கு சொல்றாரு.
இவ்வளவு அழகா லுக்கு குத்தாச்சு, இதுக்கு மேல வந்து படம் ஓடலனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி இப்படிலாம் எல்லாரும் போட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்துட்டு எல்லாரும், எனக்கு தெரிஞ்சல எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு ரொம்ப பெரிய லெவல்ல வந்து அவர் கரியர்ல வந்து ஒரு பெரிய ஒரு இது படமா வந்து இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்றது வந்துட்டு பார்க்கும்போது அது ஸ்டார்டிங் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாவே இருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு என்னடா இது இவங்க போஸ்டர் டிசைன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு கூட தோணல. ஏன்னா அந்த விடாமுயற்சி கூட வந்து ஒரு என்னடா இது ரோட் போஸ்டர் விட்டுருக்காங்களே அப்படின்னு ஒரு அங்கங்க நெகட்டிவ் வைப் வந்தது. பட் ஆனா வந்து அந்த டீசர்ல அவங்க சூப்பரா மாத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இதுக்கு அப்படி கிடையாது. ஆரம்பத்துல இருந்து இன்ன வரையுமே வந்து அது எந்த ஒரு இடத்துலயுமே வந்து யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவங்க டீம் பண்ணியிருக்காங்க. அது ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டெல்லு வர்றது கூட பார்த்தபோது பார்த்தாலே வந்து என்னடா இது பயங்கரமா பண்றாங்களேடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பா படமும் அதே ஒரு இதுல இருக்கும். அதுல வில்லன் யாருன்னா கேஸ்ட் பண்ணிருக்காங்க? அர்ஜுன் தாஸ் இல்ல ப்ரோ, படத்துல நிறைய வில்லனா இருக்க மாட்டாரு கண்டிப்பா. வில்லன் நீங்க எதிர்பார்க்கறவங்களே வில்லனா இருக்க மாட்டாங்க இந்த படத்துல பாருங்க. இல்லாம யாரு ப்ரோ? ஆனா இது வரைக்கும் வில்லன் ரிவீல் பண்ணவே இல்லை ப்ரோ இந்த படத்துல. அதுதான் சொல்றேன், படத்துல நம்ம இதுல பிரசன்னா இல்லையா வந்து கேஸ்ட்லாம் வில்லனாவே இருக்க மாட்டாங்க. விஜய் அஜித் சார் கூட இருக்கிற மாதிரி, பிரசன்னாவும் அவ பேரு சுனிலும் விஜய் அஜித் சார் கூட இருக்கிற மாதிரி கோடியா இருக்கிற கேரக்டர்ஸ் தான். அஜித் சாரே வில்லனா இருந்தா அதுதான் நானும் யோசிக்கிறேன். பண்ணக்கூடிய ஆள் தான் ஆதிக்கலாம். ஓகே சுகுமார் நினைக்கிறேன் ப்ரோ. இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க்கா இல்ல லீவா? லீவ் ப்ரோ, எனக்கு ஒர்க்ல இல்ல அஜித் குமார் ப்ரோ ஓடிடுவாரு, இருக்காரா போயிட்டாரா? அஜித்கா ஒரு லீவ் போல. எனக்கு லீவு தான் ப்ரோ, சனி ஞாயிறு எப்பவுமே லீவு தான். இல்ல எடப்பட்டாலாம் வந்துட்டு ஓடிடுவீங்களா, அதான் கேட்டேன் லீவ் வந்து. இல்ல சனி ஞாயிறு எப்பவுமே லீவு தான். இந்த ஒரு வாரமா போன் பிரச்சனை ப்ரோ, இல்லையா இருந்திருப்பேன். எப்ப பாருங்க பேசிருக்க எப்ப வெளியே போகும் தெரியாம பயந்துட்டு பேசிட்டு இருக்கேன். ஒரு வழியா SK25 ஓட ப்ரோமோ ஷூட் முடிச்சிட்டாங்க. நான் ஒரு வாரமா இல்லாத அன்னைக்கு நானே கேட்கணும்னு நினைச்சேன். பெஸ்ட் அந்த SK25 வந்து என்னன்னா ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன், வில்லன் யாரு ப்ரோ? ஜெயம் ரவி தான் ப்ரோ. குமார் ப்ரோக்கு இங்க பேசுறது கேட்க மாட்டேது போல, நிறைய பேர் பேசுறாங்க. மூணு பேருமே வந்து ஈக்குவல், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இல்ல. ஸ்கிரிப்ட் படி பாத்தீங்கன்னா 3 ரோலுமே வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். அப்படிதான் இருக்கு. SK ஆகட்டும், அது ஜெயம் ரவி ஆகட்டும், அது அதனால ஜெயம் ரவி ஒத்துக்கிட்டாரு. டிக்யூ பண்ண கேரக்டர் தானே இப்ப ஜெயம் ரவி பண்றாரு. ஆமா, அது மூணுமே வந்து வேற ஒரு இதுல இருக்கும். டயலாக்ஸ்லாம் புறநானூறு தானா? இல்ல புறநானூறுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா ப்ரோ? அதேதான், சேம் ஸ்கிரிப்ட் தானா? சேம். அப்புறம் என் டைட்டில் வந்து SK25 வச்சிருக்கான். புறநானூறு மாத்தி அதுதான் டைட்டில் வந்து அவங்க அதுவே விடலான்றது இல்ல, வேற வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சென்டிமெண்டா அதை இப்போதைக்கு இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, பட்ஜெட் 200 கோடி 250 கோடின்றாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. கரெக்ட், ரொம்ப ஹை பட்ஜெட்ல பண்ற ஒரு படம். இப்ப இந்த அதர்வா பண்ற ரோல்ல யாரு ப்ரோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பண்ணிருந்தாங்க சூர்யாவோட அந்த அனௌன்ஸ் பண்றப்போ? பரணி சொல்லுங்கண்ணா. பரணிக்கு தெரியாத விஷயமா? சொல்லு பரணி. நீங்க சொல்லுங்க ப்ரோ. பரணி ப்ரோ SK25 பத்தி கம்ப்ளீட்டா. என்னக்கா எனக்கே கொஞ்சம் விஷயம் தான் தெரியும். அதுவும் சுகுமார் தான் எனக்கு. SK பூஜா போட நீங்க தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. இல்ல பட்ஜெட் பத்தி நான் சொல்லிடுறேன். எனக்குமே வந்து கேட்டப்ப ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன், இது வந்து ஹிந்தி இம்போர்ஷன் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா வந்து ஹிந்தி மார்க்கெட் இல்லாம வந்து இவ்வளோ பட்ஜெட் வச்சு ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டா டவுட்டு தான். ஸோ இப்போ அமரன் 300 அந்த ரேஞ்ச் வந்ததே வந்து எனக்கு வந்து ஹாப்பி அண்ட் இதுதான், சந்தோஷம் தான். பட் ஆனால் வந்து ஷாக், இவ்வளோ வந்து SK புல் பண்ணியிருக்காருன்றது. பட் அது ஒரு ஆர்மி ஃபிலிம், ஒரு ட்ரூ ஸ்டோரி, அந்த ஒரு பேஸ் இருக்குது. இது ஒன்றுமே தெரியாது எனக்கு வந்து. இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரின்றாங்க, ஹிந்தி இம்போர்ஷன் ஒரு பீரியட் ஃபிலிம்ன்றாங்க. அதை தவிர எவ்வளோ ஸ்கிரிப்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஆனாலும் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக
ஒரு ஒரு 3 ஆக்டர்ஸ் ஜெயம் ரவி, அதர்வா, அதுக்கப்புறம் வந்து சுதா கோங்கரா அதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு ஃபிலிம்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிலீஃப் எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. அ இவங்களுக்கு வந்து எனக்கு டேபிள் ப்ராஃபிட் வருமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து அ எண்ட் ஆஃப் த டே ஃபிலிம் வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். 250 க்ரோர்ஸ் பட்டாலும் தியேட்ரிக்கலா நல்லா ஒரு 150, 200 கலெக்ட் பண்ணாலே வந்துட்டு இந்த ஃபிலிம் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமா தான் நான் பார்க்குறேன். ஆனா ஓடிடி இருக்கு, சேட்டலைட் இருக்கு, ஆமா, ஆர்டிஃபிக்ஸ் அதுதான். இருக்கு. பரணி ஹிந்தி இம்போசிஷன்னா எப்படி ஹிந்தி இப்ப ஜிவி தொட்டதெல்லாம் பொண்ணா இருக்குனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹிந்தி இம்போசிஷன்னா அது வந்து ஏதோ ஒரு காலேஜ்ல நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றாங்க. ஏதோ ப்ரொடெஸ்ட். அது எப்படி ஹிந்தி பெல்ட்ல நல்லா போகுமா? சப்போஸ் அப்ப ஹிந்தியை ரிலீஸ் பண்றதுக்கு அதை மட்டும் ஏதோ மாத்தி ரிலீஸ் பண்ண முடியாதானா? இல்ல இல்ல டைலாக்ஸ் மாத்தி அந்த மாதிரி ஏதோ பண்ண முடியாதா? இல்ல அப்படி பண்ணா அது நல்லா இருக்காது. ஒண்ணு அதுதான் நான் இப்பயும் சொன்னேன். ஹிந்தி பில்ட்ல எப்படி போகும்னு தெரியலன்றது. இல்ல அது உண்மை கதைனா நம்ம மாத்த முடியாது ப்ரோ. விடுதலை 1 அப்படியே உண்மை கதை தானே, விடுதலை 2 அதேதான். அப்புறம் அமரனும் ரியல் ஸ்டோரி தானே, நம்ம இதுக்கு மாத்த முடியாது. இல்ல இந்த ஃபிலிம் பொறுத்த ஹிந்தி பெல்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி டப்பிங்ல ரிலீஸ் ஆகாதுன்னு தான் தோணுது. ஏன்னா அமரன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சிவகார்த்திகேயனுக்கு மல்டி லாங்குவேஜ் ரிலீஸ். அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் தெலுங்கு தமிழ் மட்டும்தான். இல்ல இவங்க வந்து ஹிந்தி இம்போசிஷன்னா சொல்றாங்க. பட் ஆனா வந்து ஹிந்தில ரிலீஸ் ஆகும் ஆகாதான்னு எனக்கு சீரியஸா தெரியல. பட் ஆனா வந்து ஸ்கிரிப்ட் இப்ப அடுத்த ஏஆர் படம் ரிலீஸ் ஆகும் ப்ரோ. ஏஆர் எஸ்கே அதுவா ஹிந்திலயா? ஏன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து ஹிந்தில மார்க்கெட் இருக்குல்ல, அடுத்து சல்மான் கானோட தான் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல இதுல என்ன கொடுமைனா சல்மான் கான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகும். இல்லண்ணா ப்ரோ எல்லாரும் ஜிபியூ வில்லன் யாருன்னு கேட்டாங்க ப்ரோ. பிரகாஷ்வரன் நீங்க தான் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பிரகாஷ். ஜிபியூவா? ஜிபியூ வந்து வில்லனே இவங்க அதுக்கு சொல்லல, சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. அது 2 ரீசன் இருக்கு. ரிலீஸ் நேரத்துல பார்ப்போம்.